find the value of. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் மேனுவலாக சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். பட் நீங்கள் இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா a² minus b² that is equal to a plus b into a minus b. Then a³ minus b³ is equal to a minus b into a² plus ab plus b². ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டின் வந்து ஃபியூ செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸுமே நீங்கள் மேனுவலாக சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை வந்து ஃபார்முலா இல்லாமல் நீங்கள் எப்படி மேனுவலாக சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது நம்ம செக் பண்ணலாம். நீங்கள் மேனுவலாக சால்வ் பண்ணிங்கன்னா 25 into 25 பண்ணுவீங்க. தென் மைனஸ் 15 into 15 பண்ணுவீங்க. டிவைட் பை 25 + 15 போட்டிருப்பீங்க. ஸோ 25 into 25 நீங்கள் பண்ணிங்கன்னா 625 மைனஸ் 15 into 15 is 225 டிவைட் பை 25 + 15 is 40. தென் 625 மைனஸ் 225 நீங்கள் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 400 டிவைட் பை 40. ஸோ இந்த 0 வந்து கெட்ஸ் கேன்சல். ஸோ 4 10 டைம்ஸ். ஸோ இதோட ஆன்சர் 10. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் மேனுவலாக சால்வ் பண்ணால் கண்டிப்பாக டைம் எடுக்கும். பிகாஸ் நீங்கள் 25 into 25 பண்ணணும். தென் 15 into 15 பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து 10. ஸோ யூஸிங் ஃபார்முலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து a minus b. ஸோ a 25 minus b 15 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். பட் a minus b வந்தது எப்படி வந்ததுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா 2 நம்பர்ஸ் தான் இருக்கும், 25 and 15. ஸோ இந்த 25 நீங்கள் எப்படி எழுதலாம்னா 25² minus 15² டிவைட் பை 25 + 15. ஸோ இந்த 25 நீங்கள் ஏன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா a² minus b வந்து 15 கன்சிடர் பண்ணிங்கன்னா b² டிவைட் பை a plus b. ஸோ a² minus b² டிவைட் பை a plus b ஃபார்மேட்டில் இருக்குது உங்கள் கொஸ்டின். ஸோ நம்ம பார்த்தோம் a² minus b² is equal to a plus b into a minus b, a plus b into a minus b. ஸோ இது a² minus b² இருக்கிற a plus b into a minus b. இங்கே a plus b gets cancel. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா a minus b. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், a minus b. Here a is equal to 25, b is equal to 15. ஸோ a minus b இருக்கிறது 25 minus 15. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் டேரெக்டாக a minus b சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் ஆன்சர் வந்து 10ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ மேனுவலாக சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வந்து 10 தான் கிடச்சிது. யூஸிங் ஃபார்முலாவும் ஆன்சர் வந்து 10. ஸோ செகண்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் மேனுவலாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 15³ 15 into 15 into 15. 4³ 4 into 4 into 4 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ 15³ minus 4³ டிவைட் பை 15² plus 15 into 4 is 60 plus 4² is 16. தென் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். டிவைட் பை இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 301. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 11 டைம்ஸ். இதுவே நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் வந்து மிஸ்டேக்ஸ் விட சான்சஸ் உண்டு. ஸோ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கும் ஃபார்முலா என்ன வரும்னா a minus b தான் வரும். ஸோ a minus b எப்படி வந்து நம்ம பார்க்கலாம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா இப்போ a வந்து நீங்கள் 15 கன்சிடர் பண்ணிக்கோங்க, b வந்து 4ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்கே வந்து எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் தான் இருக்குது, 15 and 4. ஸோ a வந்து 15, b வந்து 4. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a³ minus b³ divide by a² plus 15ன்றது வந்து a எடுத்திருக்கோம், 4ன்றது b. ஸோ ab plus 4² 4ன்றது b. ஸோ b². ஸோ இங்கே நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா a³ minus b³ அந்த ஃபார்முலா வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ a³ minus b³ இருக்கிறத என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா a minus b into a² plus ab plus b². ஸோ a³ minus b³ இருக்கிறது என்ன சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a minus b into a² plus ab plus b². ஸோ ஆல்ரெடி a² plus ab plus b² இருக்குது. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்,
a minus b. ஸோ அதான் ஆல்ரெடி நம்ம இங்கே போட்டிருந்த ஃபார்முலா வந்து இதுக்கு வந்து a minus b. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் பார்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 15 கியூப் பண்ணணும் அவசியம் இல்லை, 4 கியூப்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை. ஸோ டேரெக்டாக a minus b is equal to 15 minus 4 that is equal to 11. ஸோ மேனுவலாக பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 11 தான் வந்தது. யூஸிங் ஃபார்முலா ஆல்சோ உங்களோட ஆன்சர் வந்து 11. தென் மூவிங் ஆன் டு தேர்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் மேனுவலாக சால்வ் பண்ணால் அதோட ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் மேனுவலாக சால்வ் பண்ணிங்கன்னா 1.7 into 1.7 into 1.7 பண்ணுவீங்க. தென் மைனஸ் 1.5 into 1.5 into 1.5. So divide by 1.7 into 1.7 plus 1.7 into 1.5 plus 1.5 into 1.5. So மேலே நியூமரேட்டர் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும், டிவைட் பை டினோமேட்டர் நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ இது ரெண்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் வந்து 0.2. ஸோ நீங்கள் மேனுவலாக நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் 0.2. ஸோ யூஸிங் ஃபார்முலா அதோட ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா a minus b தான். ஸோ a minus b எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ உங்கள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் a வந்து 1.7 நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், b வந்துட்டு 1.5. ஸோ a into a into a, ஸோ a cube minus b cube divide by a square plus ab plus b square. இங்கே a cube minus b cube ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ a cube minus b cube ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதை ரெண்டு நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா a minus b. அதுதான் நம்ம இனிஷியலாக பார்த்தோம், a minus b. ஸோ a minus bல a வந்து 1.7 minus b வந்து 1.5 ரெண்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.2. ஸோ நம்ம மேனுவலாக பண்ணும்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.2. அண்ட் யூஸிங் ஃபார்முலா ரொம்ப சிம்பிளாக 1.7 மைனஸ் 1.5 நீங்கள் பண்ணாலே போதும், 0.2 ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. If you like this video, please share it to your friends and subscribe this channel. Thank you for watching this video.